வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான பூமர் பாலிடிக்ஸ் எல்லாம் நிப்பாட்டிக்கணும். இதெல்லாம் உங்க தாத்தா காலத்து பூமர் பாலிடிக்ஸ். இந்து தர்மத்தை மட்டும் திட்டுறது, மற்ற மதங்களை எல்லாம் தலையில் தூக்கி வைத்து ஆடுவது, இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பிடிக்காம தான் மக்கள் உங்களை தூக்கி எதிர்கட்சி வரிசையில தூக்கி போட்டிருக்காங்க. இதே அடுத்த தடவை நீங்க அந்த வரிசையில கூட உட்கார போறது கிடையாது. உங்க தாத்தா காலத்து பூமர் பாலிடிக்ஸ் உங்க அப்பா காலத்திலே எடுபடல. அதை நீங்க இன்னும் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஏன் இதை பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வாரமாக முதலமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. திரு விஜய் அவர்கள் மட்டுமே பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு டிவியில வரணும், ட்ரெண்டிங் ஆகணும். அதுக்காக நீங்க சனாதன தர்மத்தை இழுத்து திட்டினீங்கன்னா இந்துக்கள் எல்லாரும் உங்களை திட்டுவாங்க. நேஷனல் மீடியாவில இருந்து லோக்கல் மீடியா வரைக்கும், நேஷனல் சோசியல் மீடியாவில இருந்து லோக்கல் சோசியல் மீடியா வரைக்கும் உங்களை திட்டுவாங்க. அதை வச்சு ஒரு 2 நாளைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கலாம்ன்றதுக்காக இப்படி நீங்க பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த பூமர் ஐடியாவை உங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு என்னுடைய வருத்தங்கள். இனிமேலாவது பூமர் அங்கிள் மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணாம தமிழகத்திற்கு ஏற்ற விதத்துல மக்களுக்கு என்ன வேணும், இளைஞர்களுக்கு என்ன வேணும், வளர்ச்சி அரசியல்னா என்ன, இதை பத்தி நீங்க பேசுவீங்க, சிந்திப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கறதுக்கு நான் சனாதன கடவுளை வேண்டிக் கொள்கிறேன்.